ஹாய், நான் டாக்டர் சுப்ரஜா. இன்றைக்கி இப்போ சீசனல் வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ பனிக்காலம் பிறந்துருச்சு. ஸோ பனிக்காலத்தில் ஆயுர்வேதா படி என்னென்ன டயட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ருத்துச்சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த சீசனில் என்னென்ன ரெஜிமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணுன்றது. இது ஹேமந்த ருத்து, அதாவது இந்த மிட் நவம்பர்லேருந்து மிட் ஜனவரி வரைக்கும் இந்த சீசன் தான் நடக்கும் ஆயுர்வேதா படி. அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ரொம்ப வார்ம் ஆங்ஷுவஸ் நித்தம்னு சொல்லியிருக்காங்க. ஆயிலி ஃபுட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம திருப்பாவையில் பார்த்தோன்னா மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடை உடுப்பும் அடன் பெண்ணே பால் சோறு. இதே மாதிரி தான் நம்ம அப்படியே கரெக்டாக அதில் சொல்லியிருக்க மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதனால தான் பொங்கல் எடுத்துக்கிறோம். தானியங்கள் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ தானியங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி ப்ளஸ் பாசிப்பருப்பு சேருது இல்லையா, அந்த தானியம். அது இல்லாமல் ஆயிலியான ஃபுட்ஸ் இந்த டைமில் எடுக்கிறது நல்லது. பால், குளிர்ச்சியான உணவு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ரொம்ப கிளைமேட் கூலாக இருக்கும், நம்ம பாடிக்குள்ளே ரொம்ப ஹீட், அந்த ஹீட் வெளியில் போக முடியாமல் இருக்கும். ஸோ ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் பசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதனால் பசிக்குது அப்படின்னு தெரியாது. அதுக்கு காரணம் இதுதான். அதை நம்ம ஒழுங்கான உணவு முறை, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு, பொங்கல், நெய், பால் அந்த மாதிரி எடுத்துக்கல அப்படின்னா நம்ம டிஷ்யூஸையே அது அழிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஹெவியான டைஜஸ்டிவ் ஃபயர் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி சீசனில் அவங்க சொல்லியிருக்கிற மாதிரியே கொஞ்சம் அன்ச்சுவஸான ஃபுட், ஆயிலி ஃபுட், பால், குளிர்ச்சியான ஸ்வீட் டேஸ்டில் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி புளிப்பு, உப்பு, இந்த மாதிரியான இதை நம்ம சேர்த்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.